வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 6. ஏண்டி, என் பையனை கல்யாணம் செஞ்சு வாயில முழுங்கினது பத்தாதுன்னு என்ன கொல்றதுக்கும் ஆளை சேர்த்துக்கிட்டு சுத்திரியா நீ? உன் உடம்புல ஓடுறது சாக்கடை ரத்தம், வேற என்ன செய்யும்? சி, நீ எல்லாம் என்னதான் பிறவியோ? புருஷன் அந்த பக்கம் செத்த உடனே இந்த பக்கம் இவ்வளவு பெரிய பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு இருக்கிறியே, இது இவனுக்குதான் பிறந்ததா இல்ல யாருக்கு பிறந்ததுன்னு உனக்கே தெரியாதா என்று வார்த்தைகள் என்கின்ற பெயரில் சிந்துவின் மேல் அபிலங்களை வாய்க்கூசாமல் வாரி இறைக்க ஆரம்பித்தாள் அந்த கொடியவள். அந்த பெண்மணி கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் சித்துவை பலமாக அதிர்ச்சியடைய வைத்தது. ச்ச, இவளா ஒரு பொண்ணா இல்ல பேயா? ஒரு அப்பாவி பெண்ணின் மேல ஈவு இறக்கமே இல்லாம இப்படி சேர்த்த வாரி பேசுறாளே என்று வெறுப்பாய் நோக்கியவன் தன் அருகில் நடுங்கிக் கொண்டிருக்கும் சிந்துவை குனிந்து பார்த்தான். இந்த கேவலமான பெண்ணிடம் சண்டை போட முயன்று நம்மை நாமே அசிங்கப்படுத்திக் கொள்வதை விட முதலில் இவளையும் குழந்தையும் பத்திரமாக வீடு சேர்க்க வேண்டும் என்று முடிவு செய்தவன் அவளிடம் வா என்ற ஒற்றை சொல்லோடு நடக்க ஆரம்பித்தான். ஏய், போயிடுவியாடி நீ? என் புள்ள உன்னை கல்யாணம் செஞ்சுட்ட பாவத்தினாலதான் நீ அநியாயமா உயிரை விட்டான். நீ மட்டும் நல்லா சந்தோஷமா ஊர் மேய்ச்சி திரியா என்று அவளிடம் ஆங்காரமாக கத்தினாள். அதற்கு மேல் பொறுமை இழந்தவனாய், யார் சாவுக்கு யாரும் காரணம் இல்ல, அதெல்லாம் அவங்க வினை பயன். இதுக்கு மேல எங்களை போக விடாம வழி மறிச்சு கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை கீழே தள்ளி விட்டுட்டு போவோம், நான் தயங்க மாட்டேன். வயசானவங்களா இருக்கீங்களேன்னு பாக்குறேன். இங்க எந்த வேலையா வந்தீங்களோ அதை மட்டும் பாருங்க. தேவையில்லாம நீங்களே இங்க அட்மிட் ஆகிற அளவுக்கு பிரச்சனையை வளர்த்துக்காதீங்க என எச்சரித்து விட்டு நொடியும் தாமதிக்காமல் சிந்துவின் கரம் பற்றி இழுத்துக்கொண்டு வெளியேறினான். அந்த பிடாரி அதிர்ச்சியில் வாயை பிளந்து நிற்க இவர்கள் வழியில் சென்ற ஆட்டோ ஒன்றை நிறுத்தி ஏறி சென்றனர். வீடு செல்லும் வழியில் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் அப்படியே பிரம்மை பிடித்த மாதிரி அமர்ந்திருந்த சிந்துவை கண்டு வருத்தமாக இருந்தது சித்துவிற்கு. ச்ச, குனிந்து தலை நிமிராம தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற பொண்ண அந்த ராட்சசி என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திட்டா. ஏற்கனவே ஓட்டுக்குள்ள சுருண்டுகிற நத்தையா இருக்கிறவ இன்னும் ஒடுங்கிதான் போவா என்று அவனுடைய மனம் அச்சம்பவத்தை சற்றும் ஜீரணிக்க முடியாமல் தடுமாறியது. அபார்ட்மெண்ட் வாசலில் ஆட்டோ நிற்க இறங்கியவன் அவளையும் கைப்பிடித்து இறங்கினான். கேட்டின் உள்ளே செல்ல முயன்றவன் அவள் அப்படியே அசையாமல் வெறித்துக் கொண்டு நிற்பதைக் கண்டு அருகில் வந்து கரம் பற்றினான். என்னம்மா, வா வீட்டுக்கு போலாம் என்றான் மென்மையாக. விழிகளை அவனிடம் திருப்பியவள், நான் எந்த ஒரு தப்பு செய்யவே இல்லையே என்றாள் பரிதாபமாக. முகம் கலங்க, வெறுடா, எல்லாம் வைரக்கல்லுக்கும் கண்ணாடி கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாத ஜென்மங்கள் என்று பொறிந்துவிட்டு அவளை மேலும் யோசிக்க விடாமல் மடமடவென்று வீட்டிற்கு இழுத்துச் சென்றான். அவள் ஹேண்ட்பேக்கை எடுத்து அதிலிருந்த சாவியால் வீட்டை திறந்தவன் சிந்துவை உள்ளே தள்ளி நிற்க வைத்துவிட்டு உறங்குகின்ற குழந்தையை படுக்கை அறையில் படுக்க வைக்கச் சென்றான். குழந்தையை மெத்தையில் இடும் பொழுதே மடார் என்று பலமாக தரையில் ஏதோ விழும் சத்தம் கேட்க அதிர்ந்தவன் வேகமாக வெளியே ஓடி வந்து பார்த்தான். சிந்துதான் தரையில் விழுந்து கிடந்தாள். விழிகள் மேலே சொருக ஆரம்பிக்க உடல் இறுகி கை கால்கள் விரைப்பது நன்றாகவே தெரிந்தது. பிட்ஸுக்கு முந்தைய நிலை. ஆசிரமத்தில் வளர்ந்தவன் என்பதால் இதுபோன்ற சம்பவங்களை பார்த்தும் அதற்கு செய்ய வேண்டிய முதலுதவிகளை குறித்தும் அறிந்து வைத்திருந்தான் சித்தார்த். விரைவாக சென்று மக்கில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வந்தவன் அவள் முகத்தில் பளீர் பளீர் என்று அடுத்தடுத்து அடித்தான். அதுவரை அவளுக்கு அடைபட்டிருந்த சுவாச சுழற்சி உடல் ஒருமுறை தூக்கி போட்டு அதிர்ந்து அடங்க மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பித்தது. கை கால்களின் விரைப்பு தன்மையும் குறைய துவங்கி உடல் மெதுவாக தளர்ந்தது. என்ற பெருமூச்சுடன் தரையில் ஓய்ந்தமர்ந்தான் சித்து. மன அழுத்தத்தால் மூளை தன் இயக்கத்தை நிறுத்த சுவாசிக்க மறந்து வெறித்து நின்றவளால் பிராணவாயு உள்ளே செல்ல இயலாமல் தடைபட்டு அதுபோன்ற மரத்த நிலைக்கு ஆளாகி இருந்தாள் சிந்து. அவள் அருகில் நகர்ந்தவன், சிந்து சிந்து என அவள் கண்ணம் தட்டி எழுப்ப முயன்றான். என்று முனகினாலே தவிர கண்களை திறக்கவில்லை. மூக்கின் அருகே விரல் வைத்து மூச்சுக்காற்று சீராக வருகிறதா என்று பரிசோதித்து பார்த்தான். அது இயல்பாக நடந்து கொண்டிருக்க
இப்பொழுது இவளை என்ன செய்வது? மறுபடியும் ஹாஸ்பிட்டல் எதுவும் அழைத்துச் செல்ல வேண்டுமா என்ன என்று ஒன்றும் புரியவில்லையே என தன் தலைமுடியை அழுந்த கோதியவனுக்கு தன்னுடன் வளர்ந்த நெருங்கிய தோழி ஒருத்தியின் நினைவு வந்தது. கமலா. அவள் அந்நகரில் உள்ள பெரிய மருத்துவமனை ஒன்றில் நர்ஸாக பணிபுரிகிறாள். அவளிடம் ஒப்பீனியம் கேட்கலாம் என்று போனை எடுத்து அவள் நம்பரை டயல் செய்தான். ஹே சித்து, ஹவ் ஆர் யூ? ஃபைன். எனக்கு இப்போ உன்னுடைய உதவி அவசரமா வேணும். அதுக்கு என்ன, செஞ்சுட்டா போச்சு, சொல்லு. அவளிடம் நடந்தது அனைத்தையும் கூறியவன் இப்பொழுது என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்டான். சொல்றேன். சரி, முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ அந்த பொண்ணை விரும்புறியா என கல்லறிந்து பார்த்தாள் கமலா. ஒரு கணம் அமைதியாக இருந்தவன், தெரியல. ஆனா இவங்க 2 பேருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும்னு அதுதான் என் உயிரை விட மிகவும் முக்கியம்னு மாதிரி வெறித்தனமா தோணுது என்றான் மெதுவாக. மெல்ல சிரித்தவள், சரி ஓகே, நான் சொல்றத கேளு. சிந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாலே அவ மனசுல உள்ள அழுத்தம் எல்லாம் குறைஞ்சு கொஞ்சம் நார்மல் ஆயிடுவா. ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம். உடம்பு முடியாத குழந்தைய தூக்கிக்கிட்டு அங்க எங்க அலையாத. ஏற்கனவே ஊர் முழுக்க ஸ்வைன் ஃப்ளூ வேற மக்களை பயமுறுத்திட்டு இருக்கு. அதனால அனாவசியமா வெளியே அலைய வேண்டாம். எதுக்கும் அவ பல்ஸ் ரேட் மட்டும் நார்மலா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து சொல்லு என்றாள். என்றபடி அவள் நாடி துடிப்பை கரம் பற்றி கணித்தவன், நார்மல் கவுண்டிங் தாப்பா இருக்கு என்றான் நிம்மதியாக. குட். அப்ப கவலை விடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமா எழுந்தோட சரியாயிடுவா. சரி, சாப்பாடெல்லாம் எப்படி? கொஞ்சம் லைட்டாவே இருக்கட்டும். பிரெட்டும் பாலும் மட்டும் சாப்பிட்டோம். நீ எழுப்பி கொடுக்காத, அவளா எழும்போது கொடு. ராத்திரி முழுசும் அசந்து தூங்குனானா அப்படியே விட்டுடு, நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். என்ன, ராத்திரி முழுசுமா என்று திகைத்தவன், நான் எப்படி அவ எந்திரிக்கிற நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் என்றான் வேகமாக. ஏன், அவ வீட்டுல இருந்ததா? சி, உளராத. நான் எப்படி அவ வீட்டுல இருக்க முடியும்? சரி வேண்டாம், வேற யாராவது அவங்களுக்கு துணை இருக்க ஏற்பாடு பண்ணிட்டு போ என்றாள் கூலாக. எங்க போய் யார நான் கூப்பிடுவேன்? எனக்கு இருக்கிறது மேக்சிமம் எல்லாருமே மேல் ஃப்ரெண்ட்ஸ் தான். பெண்கள்ல உன்னை தவிர என்கிட்ட கான்டாக்ட்ல இருக்கவங்க மத்தவங்க எல்லாருமே வெளியூர்ல இருக்காங்க. என்ன செய்யறது? பேசாம நீயே வந்துடுறியா? இதாண்டா ஐடியா கொடுக்கறவன் தலையிலேயே கை வைக்கிறதுங்கிறது. நான் நைட் ஷிப்ட்ல இருக்கேன்ப்பா. என்ன நம்பி எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களெல்லாம் அம்போன்னு விட்டுட்டு வர முடியுமா? அப்ப என்னதான் கமலா செய்யறது? ஒண்ணு செய்யறேன். குழந்தை எழுந்ததும் அவனை சாப்பிட வச்சு மருந்து கொடுத்துட்டு அவங்கிட்ட என் நம்பரை கொடுத்து ஏதாவது பிரச்சனைனா என்ன கூப்பிடா கண்ணான்னு சொல்லி வீட்டை லாக் பண்ணிட்டு போயிட்டுமா? கொஞ்சம் மாதிரி யோசிச்சு மூளையோட பேசு சித்து. உடம்பு சரியில்லாத அந்த குழந்தைகிட்ட மருந்த குடிச்சிட்டு ராத்திரியில அவன் ரெஸ்ட் தூங்குவானா, இல்ல அவங்க அம்மாவை பாத்துக்கிட்டு உனக்கு விவரம் சொல்லிட்டு இருப்பானா? அதுவும் இல்லாம மாமியாரோட அந்த கடும் சொற்களால பாதிக்கப்பட்டிருக்கவ வேதனை தாங்காம பூட்டின வீட்டுக்குள்ள தற்கொலை பண்ணிட்டா நீ என்ன செய்வ என்று காட்டமாக பேசினாள். ஏ, நீ என்ன இப்படி அதை இதையும் சொல்லி என்ன ரொம்ப பயமுறுத்துற என்று அரண்டான் சித்து. இங்க பார், நான் ஒன்னும் எங்கேயுமே நடக்காத விஷயத்த சொல்லல. அன்றாட அங்கெங்க நடந்துட்டு இருக்கதான் மேற்கோள் காட்டுறேன், புரியுதா? சிறிது நேரம் அவன் அமைதியாக இருக்க இவள் என்னவென்று வினவினாள். என்ன சத்தத்தையே காணோம்? சரி, நீ சொல்றபடி நான் இங்கே இருக்கிறேன் என்று அரைமனதாக சம்மதித்தான் சித்தார்த். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.